இன்னைக்கான வீடியோ வந்து எனக்குன்னு நடந்தது. ஸோ நான் 2 மாசமா கரெக்ட்டா தூங்கல. மார்னிங் வேக்கப் பண்ணும்போது ரொம்ப டயர்டா இருக்கு. படிக்க உட்காரும்போது கான்சன்ட்ரேஷனே பண்ண முடியல. மெமரி வீக் ஆன மாரி ஃபீல் ஆகுது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுது. ஆங்சைட்டி இருக்கு. செல்ஃப் டவுட் வர ஆரம்பிக்குது. ஸோ இது ரொம்ப பெரிய ப்ராப்ளமான்னு பார்த்தோம்னா, இல்ல. அது எனக்கே தெரியுது. பட் இது ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் இருக்கும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோவ எனக்கு இருக்க எக்ஸ்பீரியன்ஸ உங்ககிட்ட சொன்னோம்னா, மேபி உங்களுக்கும் இது மாதிரியான ஃபீல் இருந்துச்சு அப்படின்னா, டெஃபினட்டா இதுலேருந்து வெளிய வர ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? அதனால தான். ஸோ இப்போ என்னோட பாயிண்ட்லேருந்தே எடுத்துக்கலாம். நான் 2 மாசமா தூங்கவே இல்ல. ஸோ இப்படி ஆ இத எப்படி சயன்டிஃபிக்கலா ஃபிக்ஸ் பண்ண முடியும் அப்படின்றத பார்த்தேன். சிம்பிளா பிராக்டிகலா சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஏன் எனக்கு தூக்கம் வரல அப்படின்றத நான் யோசிச்சேன். யுபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் பண்ணுறப்போ லாங் ஸ்டடி ஹவர்ஸ் இருக்கும், ப்ரெஷர் இருக்கும், ஃப்யூச்சர் அன்சர்டனிட்டி இருக்கும், எக்ஸாம் ஃபியர் இருக்கும். சில சமயம் மொபைல் வந்து லேட் நைட்டில் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் வந்து ரெகுலர் ரொட்டீன் வந்து இர்ரெகுலராக மாற ஆரம்பிக்கும். ஸோ இது எல்லாமே ஒரு ரீசனாக இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே சேர்ந்து என்னோட பிரெயினில் ஒரு ஸ்லீப் சைக்கிளை டிஸ்டர்ப் பண்ணுது. அப்போது இது எனக்கு இருக்கிற நான் நினைக்கிற விஷயம் தப்பாக இருக்குன்றதுனால. ஸோ இதை என்ன பண்ணேன், இன்னும் கொஞ்சம் படிச்சா சக்சஸ் வரும்னு நெனச்சேன். பட் ரியாலிட்டி என்ன ஆச்சுன்னா, என்னால தூங்க முடியல. அதனால என்னால நல்லா கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. அதனால எனக்கு மெமரிய நல்லா ஸ்டோர் பண்ண முடியல. அதனால என்னோட எஃபிஷியன்சி குறையுது. ஸோ தூங்காம படிச்சா பிரெயின் பெருசா வந்துரும். ஐ மீன் ஈஸியா கிளியர் பண்ணிடலாம்னு நெனச்ச ஒரு மித் எனக்குள்ளேயே பெரிய ஒரு இம்பாக்ட்டா மாறிடுச்சு. ஸோ இந்த ஸ்லீப்ப ஃபிக்ஸ் பண்றதுக்கு நான் என்ன பண்ணேன், யுபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனோட இது ஒரு பார்ட்டா நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஸ்லீப்பிங் சைக்கிள வந்து ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணேன். அண்ட் நான் பண்ண மிஸ்டேக் என்னன்னா, டெய்லி டிஃபரண்ட் டைம்ல தூங்க ஆரம்பிக்கிறது. ஸோ இத ஒரு 10 நாள் ஃபாலோ பண்ணேன். எப்படின்னா, ஆ ஃபார் எக்ஸாம்பிள் 10 பிஎம்க்கு வந்து பெட்டுக்கு கண்டிப்பா போயிடணும். மார்னிங் 5க்கு வந்து எந்திரிச்சணும். இல்லைனா 5:30க்கு எந்திரிச்சிடணும். சாட்டர்டே, சண்டேவும் சேம் டைமிங் தான். வீக்கெண்டு கொஞ்சம் அப்படிலாம் இல்ல. ஸோ 3 to 4 டேஸ் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இனிஷியலா. பட் இப்போ என்னோட பாடி வந்து ஒரு கிளாக்குக்கு ரீசெட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் என்னோட இம்ப்ரூவ்மெண்ட்டோட ஃபவுண்டேஷன். அண்ட் இன்னும் வேற என்ன பண்ணேன் அப்படின்னா, 1 ஹவர் விண்ட் டவுன் ரூல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஸோ அத நான் ஃபாலோ பண்ணேன். நைட்டு 10 மணிக்கு மேல இதெல்லாம் நான் அவாய்ட் பண்ணிருவேன். மொபைல் யூஸ் பண்ண மாட்டேன். ரீல்ஸ், யூடியூப், ஹெவி யுபிஎஸ்சி சப்ஜெக்ட், நியூஸு, டிபேட் இந்த மாரி எதுவுமே இருக்காது. அதுக்கு பதிலா லைட் ரீட், ஏதாவது ரிவிஷன் இல்ல நாளைக்கு என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்றது. ஒரு சில சமயம் சாங் கேட்பேன். அப்புறம் வேற என்ன பண்ணுவேன், வேற எதுவும் பண்ண மாட்டேன். அவ்வளோதான். இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ வச்சுக்கிட்டேன். இப்போ என் பிரெயினுக்கு ஒரு சிக்னல் போயிருக்கும். இங்க ஒர்க் முடிஞ்சிருச்சு. இப்போ இது ரெஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டேன். அண்ட் ஈவினிங் ஹேபிட் வந்து ஒரு சில விஷயங்கள் நான் வச்சிருந்தேன். நைட்டு 9 மணிக்கு முன்னாடிலாம் வந்து நைட்டு 7 மணியோட சாப்பாட நிப்பாட்டிருவேன். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் அது இதுன்னு வெளிய போறனால 9 பிஎம் வரையும் சாப்பிட ஆரம்பிச்சேன். ஸோ இத ஃபர்ஸ்ட்டு நான் கட் பண்ணணும்னு நெனச்சேன். டீ வந்து ஹெவியா எடுத்துப்பேன். காஃபி வந்து ஹெவியா எடுத்துப்பேன். 4 பிஎம்க்கு அப்புறம் நான் குடிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நெனச்சேன். அப்புறம் இன்னொரு இதுதான் 3வது பாயிண்ட், ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். படுத்துக்கிட்டே ஃபோன் யூஸ் பண்றது. ஸோ இத கம்ப்ளீட்டா விடணும்னு நெனச்சேன். ஸோ இப்போ ஐடியல் டின்னர் டைம் அப்போ எப்படி வச்சுக்கிட்டேன் அப்படின்னா, ஒரு 6:30லேருந்து 7:30க்குள்ள. கண்டிப்பா இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே வாய்ப்பே இல்ல ப்ரோ. நான் டிப்பிக்கல் சவுத் இண்டியன் பேக்ரவுண்ட் ஃபேமிலி. என்னோட ஃபேமிலி மாரி தான் உங்க ஃபேமிலியும் இருக்கும். என் அம்மாலாம் 6:30 to 7:30 கேட்டோன்னா, கண்டிப்பா அங்க ஒரு பிரளயமே உண்டாயிடும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, அது எனக்கும் இருந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா, என்ன இருக்கோ, கூலா இருந்தாலும் குடிச்சிட்டு நான் தூங்கிருவேன். இதுதான் ரியாலிட்டி. ஸோ அந்த மாதிரி வச்சுக்கிட்டேன். அப்புறம் லைட் ஃபுட்டா எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான். அப்புறம் பெட்டுக்கு போனோனே ஃபோனே கிடையாது. ஃபோன வந்து வெளியவே வச்சுட்டேன் ஒரு வாரம். அப்புறம் வந்து என்னோட டேபிளுக்கு கொண்டு வந்தேன். அப்புறம் என் பெட்டுக்கு சைடுல வைக்க ஆரம்பிச்சுட்டேன். இது வந்து ஏன் நான் அப்படி பழகுனேன் அப்படின்னா, என்னால கண்ட்ரோலே பண்ண முடியல. இப்ப என் பக்கத்துல இருந்தா கூட நான் யூஸ் பண்ண முடியாத ஒரு ஸ்டேட்டுக்கு போயிட்டேன். அப்புறம் இன்னொன்னு ட்ரை பண்ணி பாருங்க. இது எனக்கு வொர்க் அவுட் ஆகுது. 4, 7, 8 மெத்தட்ன்னு ஒரு மெத்தட் இருக்கு. 4 செகண்ட் வந்து இன்ஹேல் பண்ணணும். 7 செகண்ட் வந்து ஹோல்ட் பண்ணணும். 8 செகண்ட் வந்து எக்ஸ்ஹேல் பண்ணணும். ஸோ இத ஒரு 6 to 8 டைம் பண்ணீங்க அப்படின்னா, ஸ்லீப்பிங் நர்வ் ஆக்டிவேட் பண்ணும். இது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவ். ட்ரை பண்ணி பாருங்க. 6 to 8 டைம் கம்பல்சரி பண்ணணும். பண்ணிட்டு எனக்கு அப்டேட் பண்ணுங்க. இது வொர்க் அவுட் ஆச்சான்னு சொல்லிட்டு. நைட்டு ஸ்லீப் இம்ப்ரூவ் ஆகணும்னா, மார்னிங் ரொட்டீன் கரெக்ட் ஆயிடும் அப்படின்றத நம்புனேன். ஸோ ஃபிக்ஸ்டு டைம் வேக்கப்,
ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வந்து சன்லைட் படுற மாதிரி ஒரு வாக் போவேன். ஸோ நைட்டு டீப் சொல்லாத மாதிரி இருந்துச்சு முன்னாடி. இப்போ வர மாதிரி செட் பண்ணிட்டோம் அப்படின்றப்போ, அடுத்து ஆல்ரெடி நான் வந்து 2 மாசம் இப்படி ஆயிடுச்சு அப்படின்றனால, இன்னும் அதில இருக்கிறதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்றதுக்காக ஏதாவது ஒரு ஸ்லீப்பிங் பில்ஸ் இந்த மாதிரி இல்லன்னா வந்து வேற ஏதாவது ஒண்ணு எடுக்கணும் அப்படின்ற மாரி எடுத்து அந்த தப்பு பண்ணிடாதீங்க. இது ஜென்ரலா சரி பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ நான் அப்படிதான் பண்ணேன். அண்ட் என்னோட கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, மோர் ஸ்டடி ஹவர்ஸ் வித்தவுட் ஸ்லீப் அப்படின்னு இருந்துச்சுன்னா, அது வேஸ்ட் எஃபோர்ட். சுத்தமா ஒர்க் அவுட்டே ஆகாது. கரெக்ட்டா ஸ்லீப் இருந்தா தான் கம்மியான நேரத்தில கூட பெட்டர் ரிசல்ட் பார்க்க முடியும். இது இப்போ எனக்கு நடந்துட்டு இருக்கு. ஃபியூச்சர்ல நீங்களும் பார்ப்பீங்க நம்மளோட சேனல்ல. ஃபர்ஸ்ட் நம்ம மைண்ட ஸ்ட்ராங் பண்ணலன்னா, எந்த ஸ்ட்ராட்டஜி நான் நெறைய வீடியோ ஸ்ட்ராட்டஜி ரிலவென்ட்டா போட்டிருக்கேன். அது எதுவுமே வொர்க் அவுட் ஆகாது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க நைட்டு என்ன டைம் தூங்குறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ பார்ப்போம் எவ்வளோ இன்ட்ரஸ்டிங்கான கமெண்ட்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். டூ சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.